எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரம் கேகேஸ் மம்மி. என்னோட ஃபர்ஸ்ட் லாங் vlogக்கு எல்லாரையும் வெல்கம் பண்றேங்க. லண்டன்ல ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு இப்படிதான் எல்லா பூவும் அழகா பூத்து இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஸ்மித்ஸ்ன்ற ஒரு டாய் ஷாப் தாங்க எனக்கு போறோம். வாங்க போலாம். எங்க இருக்கு 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 ஐ இந்தா இருக்கு லா 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 லே லா 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 லே லா 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 லே லா 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 அப்பாடா ஒரு வீட்டுல இவ்வளவு வச்சிருக்காங்களே. இது நிஜமாவே டாய் ஷாப் இல்லைங்க, இது ஒரு கடல்னே சொல்லலாம். குழந்தைங்களை விடுங்க, பெரியவங்களான நம்மளுக்கே இதுக்குள்ள போனா வந்து வெளியில வர மனசே வராது. ஏன்னா அவ்வளோ விதமான டாய்ஸ்லாம் இருக்குங்க. நான் முதல்ல பிரமிச்சு பார்த்த ஒரு டாய் ஷாப்னா இதுதாங்க சொல்லுவேன். இங்க டாய்ஸ் எப்படி தாங்க செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அவுட்டோர் அண்ட் ஸ்போர்ட்ஸ், கார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அட்வென்ச்சர் கேம்ஸ், ஃபேஷன் டால்ஸ், ப்ரீ ஸ்கூல், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்ன்னு. ஏன்னா இவ்வளோ பெரிய கடையில எது எங்க இருக்குன்னு நம்ம தேடி எடுக்கணும் இல்லைங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டர் கேம்ஸ்ல இருந்து பாத்துடலாங்க. பாருங்க இந்த வாட்டர் கேம் எவ்வளோ கியூட்டா இருக்கு. தண்ணி அடிச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு இதெல்லாம் பேக்யார்ட்ல செட் பண்ணா செம்மையா இருக்கும். இந்த டப் எதுக்குன்னா சாண்ட் அண்ட் வாட்டர்லாம் போட்டு பிள்ளைங்க விளையாடுறதுக்காக வந்து இந்த ஊர்ல வச்சிருக்காங்கங்க. இதுவும் வந்து ஒரு சாண்ட் வாட்டர் கேம் தான், டேபிள் மாதிரி இருக்கும். பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வாட்டர் கேம் இருக்குன்ட்டு. இதெல்லாம் சம்மர்ல இவங்க நல்லா வந்து யூஸ் பண்ணுவாங்கங்க. இங்க வின்டர் இருக்கிறதுனால சம்மர் சீசன்ல என்ஜாய் பண்றதுக்கு இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ் தாங்க எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. விதவிதமான கலர்ஃபுல்லான வாட்டர் டப்லாம் இருக்கு பாருங்க. அது கூடவே ஆக்சசரிஸோட வருங்க. வாட்டர் ஆக்சசரிஸ், அக்வா அனிமல்ஸ் இதெல்லாமே வந்து பாருங்க. ஸ்பைடர் மேன்ல கூட ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க, ஸ்லைடர் மாதிரி வச்சு செம்மையா இருக்குல்லங்க. அடுத்து இது எல்லாமே பீச் டாய்ஸுங்க. சாண்ட் அண்ட் பீச்சில் விளையாடுறது. இங்கெல்லாம் வந்து பேக்யார்ட்லேயே வந்து மண்ணெல்லாம் கொட்டி வச்சு இந்த மாதிரிலாம் செட் பண்ணுவாங்கங்க. இது பார்த்தீங்களாங்க வாட்டர் கேசல்ஸ்லாம் இருக்குது. எவ்வளோ க்யூட்டாக, அதில் எவ்வளோ வெரைட்டிஸ். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே குழந்தைங்களுக்கான ஸ்விங் இருக்குது, நெட் ஸ்விங் எல்லாம் பாருங்களேன். சாண்ட் அண்ட் பீச்சில் விளையாடுறதுக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. குட்டிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் மெட்டல்லலாம் கூட வச்சுருக்காங்கங்க. இந்த குட்டி ஸ்லைடர்ஸ்லாம் வந்து பசங்களுக்கு வீட்டுக்குள்ளே செட் பண்ணிப்பாங்க. அக்வா பிளேஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி கார்டனில் தான் செட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஐலில் பார்த்தோன்னா ஸ்போர்ட்ஸ் பாட்டில்ஸ், பால்ஸ், அப்புறம் பேட் அண்ட் பால், பஞ்சிங் பேக்ஸ், அப்புறம் ஃபேப்ரிக்லேயே வந்து டார்கெட் கேமு, பூல் பில்லியர்ட்ஸ், ஃபோம் கிளைடர், இது என்னமோ ஏர் பவர்ட் ராக்கெட்னு ஒரு கேம் இருக்குதுங்க, அது என்னன்னு தெரியல, அது இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஐலில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐலில் வந்து டென்னிஸ் பேட் அண்ட் பால், அப்புறம் நம்ம பார்க்கில் விளையாடுவோம் இல்லையா டிஸ்க் கேம்ஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்விங் பால், அப்புறம் பவுலிங்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருந்ததுங்க. டார்கெட் கேம்லாம், டாட் செட்லாம் வந்து அதுவும் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருந்தது. இந்த பவுலிங்லாம் நான் சொன்ன மாதிரி லைட்டில் இருந்தது, பெப்பா பிக் தீமில், ஸ்பைடர் தீம்லன்னு நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுங்க. அதே மாதிரி தான் இந்த டார்கெட் கேமும். இதெல்லாம் வந்து போர்ட் கேம்ஸுங்க. இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வீட்டிலலாம் கேமிங் ரூம்னே ஒன்று செட் பண்ணுவாங்கங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இதை எடுத்துகிட்டு போவாங்க. பூல் டேபிள், போர்ட் கேம்ஸ்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த செக்ஷனை வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்களா இன்டோர் பேஸ்கெட் பால், அதுலேயே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இதெல்லாமே வந்து இன்டோரில் செட் பண்ணுற பேஸ்கெட் பால் கேம்ஸ் தாங்க. இப்போ இந்த ஐலில் வந்து குழந்தைங்களுக்கான சைக்கிள்ங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கான சைக்கிள் பாருங்கள் இது எப்படி இருக்குன்ட்டு. இங்கெல்லாம் வந்து சைக்கிள் எல்லாம் பைக்குன்னு தாங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் ஷாக் ஆகிடாதீங்க. இவங்க எல்லாமே வந்து சைக்கிளை வந்து பைக்குன்னு ஸ்கூட்டர்னு தாங்க சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐல் ஃபுல்லாகவே வந்து சைக்கிள், குழந்தைங்களோட ஸ்கூட்டர்ஸ், பைக் மாடல், அதுக்கப்புறம் நம்ம புஷ் பண்ணி தள்ளிட்டு போவோம்ல அந்த பைக்கு, அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த இதெல்லாம் எக்ஸ்கவேட்டர், டிராக்டர் மாடல், அதுக்கப்புறமா கார் வெரைட்டிஸ். இது வந்து கூப்பே கார்னு சொல்லுவாங்கங்க. குட்டியாக க்யூட்டாக க்ளோஸ்டாக இருக்குல்ல, இது கூப்பே கார்ஸு. இதில் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அடுத்தது அங்கே என்னடா இருக்குது, BMW Z4 ரோட் ரோஸ்டர் புஷ் காராங்க. பாருங்கள் இவங்களுக்கு BMW கார்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து ஹோலா ஹோப்புங்க. இதுக்குள்ளே குழந்தைங்க போயிட்டு ரவுண்டாக சுற்றி சுற்றி விளையாடுவாங்களா அது. இந்த சைக்கிள் வந்து ட்ரை சைக்கிள். ஃபைனலி இதுக்காவது ட்ரை சைக்கிள்னு பேர் வச்சாங்களே பைக்குன்னு இல்லாமல். இது வந்து குழந்தைங்கள நம்ம தள்ளிட்டு போகிற சைக்கிள். ஃபஸ்ட்டு அவங்க ஓட்ட தெரியாது இல்லையா, ஸோ அப்போ வந்து நம்ம தள்ளிட்டு போகிற சைக்கிள் வெரைட்டிஸ். இதெல்லாம் பாருங்கள் பைக் வெரைட்டிஸ். அண்ட் இதெல்லாம் குட்டி குட்டி கார். இதுலேயும் அகெயின் வந்து புஷ்பேக் இருக்குது பார்த்தீங்களாங்க. வோக்ஸ்வேகன், பென்ஸ், சி கிளாஸ் இதெல்லாம் வந்து அந்த மாடல்ஸ் எல்லாம் இமிட்டேட் பண்ணி குட்டி வெர்ஷனில் புஷ் கார்ஸ் வச்சுருக்காங்க.
எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் புஷ் கார்ஸ் இருக்கு பாருங்க. இல்லாத மாடல்ஸே இல்லைங்க. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல எல்லாமே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்கூட்டர், ஜீப் அண்ட் கார் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோங்க குழந்தைங்களுக்கு. ஸோ இங்கே ஸ்கூட்டி பேட்டர்னில் ஜீப், எக்ஸ்கவேட்டர் அந்த டைப்லலாம் பாருங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்களாங்க கூகுள் குரோம் காரு செம்மையாக இருக்குல்ல. இருங்க நான் பின்னாடி ரிவர்ஸில் வரேன். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததுங்க எனக்கு. கூகுள் குரோம் கார் விலையை பார்த்தீங்களா 149 பவுண்ட்ஸா. இந்த காரும் க்யூட்டாக இருக்குது. இந்த பிங்க் கார் வந்து கேர்ள் பேபிஸ்க்குன்னு நினைக்கிறேங்க. இந்த எலக்ட்ரிக் காரு செம்மையாக இருக்குது. இது வந்து நம்ம டேஷிங் கார் டைப்புங்க. இது ரெண்டும் செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இங்கே பார்த்தீங்களா இந்த பிங்க் ஸ்கூட்டி, இது வெஸ்பாவோட இமிட்டேஷனுங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் கார்ஸே வாவ் செம்ம இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து குட்டி குழந்தைங்களுக்கான சைக்கிள்ஸுங்க. இது வந்து 3 இயர்ஸில் இருந்து பெரிய பசங்க டீன்ஸ் வரைக்கும் இருக்கிற சைக்கிள்ஸ் எல்லாம் இங்கே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. குட்டி குழந்தைங்கலேருந்து டீன்ஸ் யூஸ் பண்ணுறது வரைக்கும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். மேலே எல்லாம் வந்து பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு, கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் டீனேஜில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு 12 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் போல் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. கியர் சைக்கிள்ஸ்லாம் கூட இருக்குது. சாரி பைக், இவங்க பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. கியர் பைக்ஸ்லாம் கூட இருக்குது. இந்த ஐல் ஃபுல்லாகவே வந்து சைக்கிள்ஸ்க்கு தாங்க. எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். அடுத்தது இது ஒரு டைப் ஆஃப் பைக்குங்க. இது இங்கே வந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் இதை வச்சுருப்பாங்க. குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு இந்த பைக்கில் தாங்க போவாங்க. இது இல்லாத வீடே இருக்காதுங்க இங்கே. நம்ம தசாவதாரம் படத்தில் வந்து கமல் சார் ஓட்டுவார்ல அந்த மாதிரி பைக்கு. இதுலேயே கியர் வச்சதும்லாம் இருக்குது. இது வந்து குழந்தைங்க தாங்க இந்த பைக்கில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. எங்கள் வீட்டில் கூட கிருத்து பாப்பா ஒன்று வச்சுருக்கா. ஸோ இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. தீம் வைஸாக வச்சுருப்பாங்க. இது யூனிகார்ன், பெப்பா பிக், மோனா, ப்ளூவி எல்லா கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லேயும் ஒன்று ஒன்று வச்சுருவாங்கங்க. பார்த்தீங்களா, பார்பி, பெப்பா பிக், ப்ளூவி, மோனா. இதெல்லாம் ஸ்கேட்டிங் ஷூ கலெக்ஷன்ஸுங்க. இந்த ஊரில் ஸ்கேட்டிங்லலாம் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ அதுக்கான ஷூ கலெக்ஷன்ஸே பாருங்கள் எவ்வளோ இருக்குது. இதெல்லாம் வந்து ஷார்ட் போர்ட்ஸுங்க. ஸ்டண்ட் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஷார்ட் போர்ட்ஸு. இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க தான் இந்த ஊரில் பண்ணுவாங்க. சும்மா ஏனோ தானோன்னெலாம் பண்ணிட முடியாது. இதுக்காக ப்ராப்பராக கிளாஸ் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கங்க. ஸோ ஷார்ட் போர்ட்ஸோட வெரைட்டிஸ் இதெல்லாம். இது ஸ்கேட்டிங் ஷூஸ். அடுத்த ஐல் போகலாம் வாங்க. இப்போது இங்கே என்ன நடக்குதுன்னா, லெகோவில் இருந்து ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்கங்க. குழந்தைங்களுக்கு ஒரு செட் ஆஃப் லெகோ பீசஸ் கொடுத்து இதை செட் பண்ணி கொடுத்தா ஸ்டிக்கர்ஸ் அண்ட் காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட்ஸ்லாம் தராங்க. கிருத்து பாப்பா கூட இன்றைக்கி இதை ப்ளே பண்ணிட்டு இருந்தா. இது மாதிரி தாங்க ப்ரொமோஷனுக்காக ஒரு வாரமும் ஒரு கேம்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்கங்க. இன்னும் நம்ம இவ்வளோ ஐலில் சுற்றி பார்க்க வேண்டியது இருக்குதுங்க. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 5-6 ஐல் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க, இப்போ நான் உள்ளே வந்திருக்கிறது வந்து கார் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐல். இதில் எடுத்த உடனே ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் தான் வச்சுருக்காங்க. எவ்வளோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க பாருங்க. இதுக்குள்ளே வந்தாலே பசங்கள்லாம் வெளிலையே வரமாட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் காரெல்லாம் தூக்கிட்டு தான் வருவாங்க இஷ்டத்துக்கு. ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் வீல்ஸ் குட்டி செப்பரேட்டாக இருக்கிற கார் கலெக்ஷன் தாங்க இப்போ நான் காமிச்சிட்ருக்கேன். இது குட்டி குட்டி ஜீப், போலீஸ் கார், அப்புறம் மார்வல், கார்ட்டூன் தீம்லலாம் இருக்குது. இது பாருங்கள், இது ஸ்கேட்டிங் தீம், ஷார்ட் போர்டோட வந்திருக்கு, ஸ்கேட் ஷூஸு. அடுத்து ஒரு மேரியோ கார்ட்டில் ஒரு குட்டியாக பிங்க் கலர் கேர்ள் இருக்கிற மாதிரி பார்த்தேன். செம்மையாக இருந்தது. இதுவும் அட்ராக்டிவாக இருந்தது. ஏதோ உங்களுக்கு காட்டுறது விடுறதுனே தெரியல, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்குங்க. அடுத்து என்ன காட்டலாம்? இந்த எல்லோ சப்மரைனும் நல்லா இருந்ததுங்க. குட்டி பசங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது ஒரு மார்வல் தீம் காரு. அடுத்தது இங்கே ஒரு க்ரீனில் ப்ளூவில் ஒரு கார் பார்த்தா இங்கே இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லா இருக்குது. அது மாதிரி இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க, குட்டி குட்டியாக செப்பரேட் காரு. மேலே பார்த்தீங்கன்னா வந்து கெராஜ் அண்ட் ஸ்டண்ட் கார் ட்ராக்ஸ்லாம் இருக்கும். இந்த ட்ராக் வந்து கெராஜ் ட்ராக்கு. இது வந்து ஒரு ஸ்டண்ட் ட்ராக்குங்க. இது கூடவே ஒரு 3 இல்லை 4 கார் மாதிரி வரும். இது ஃபுல்லாக கெராஜ் அண்ட் ஸ்டண்ட் கார் ட்ராக்கு. இது ஒரு கெராஜ் டைப். அண்ட் தென் பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்டண்ட் ட்ராக் இருக்குது. ரோலர் கோஸ்டர் டைப். அது பார்த்தீங்களா, ரோலர் கோஸ்டர் டைப்பில் இருக்கிற ஒரு ஸ்டண்ட் ட்ராக்கு. அதுதான் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து ப்ளூ கலரில் டைனோ தீமில் ஒரு ட்ரக் மாதிரியே இருக்குது. ஒரு லாரியில்
கராஜ் மாதிரி செட் பண்ணி குட்டி குட்டி கார்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குல்ல, அந்த டைனோ மூவ் ஆகும் போல இருக்கு. செம்மையாக இருக்கு, அட்ராக்டிவாக. நெக்ஸ்ட்டு வந்து இது ஒரு கார் வாஷுங்க. ஒரு வேலில் இல்லை ஷார்க்கான்னு தெரியல, அது வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி இருக்குது. இந்த ரேசிங் கார்ஸ் எல்லாம் வந்து லைனாக விட்டு போக விட்டு வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. இதோட ரேட் வந்து 43 பவுண்ட்ஸுங்க. கிட்டத்தட்ட வந்து 4500 to 5000 ரேஞ்சில் இருக்குது இதோட விலை. இங்கே ஒரு ஐலுமே இந்த மாதிரி லேடர் வச்சுருப்பாங்கங்க. இதை வச்சு தான் மேலே இருக்க டாய்ஸ்லாம் அவங்க ஸ்டாஃப் எடுத்து கொடுப்பாங்க. இந்த சைட்லாம் என்ன இருக்குன்னா ட்ராம்பலின் கேம், அதுக்கப்புறமா இது பிளாஸ்டிக்கில் ஹாக்கி செட் மாதிரி தான் இருக்குது. என்னென்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, ஏதோ ஒரு கேமு எனக்கு தெரியல. இங்கேயும் வந்து டார்ட் கேம்ஸ் வச்சுருக்காங்க, ஆர்ச்சரி கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது ஆர்ச்சரி செட்டு. இது பக்கத்துலேயே குட்டி குட்டி பால்ஸு, ஐ திங்க் அதில் லைட்லாம் வரும்னு நினைக்கிறேன், எல்இடி பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தூரமாக இருந்து பால் எரிஞ்சு டார்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு கேமு. இது லீன் டவருங்க. இந்த டவரை அடிக்கிட்டு நடுவில் இருந்து ஒன்று ஒன்றா எடுத்தால் வந்து அதை விழாமல் இருக்கணும், விழுந்துருச்சுன்னா அவங்க அவுட், அந்த மாதிரி. இது வந்து ஒரு வெல்க்ரோ கோல்ஃப் செட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து மூன் ஷூஸ்ன்னு ஸ்கேட்டிங்கு போர்டு மாதிரி இருக்குது. அடுத்தது மேலே வந்து மியூசிக்கல் ஜம்ப்னு ஒரு கேம் இருக்குங்க. இந்த சைட் ஃபுல்லாக கார்டன் பிளே செட்டுங்க. இது பசங்களுக்கு பின்னாடி கார்டனில் அவங்க ப்ளே பண்ணுறதுக்கான ஒரு தீமில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அது ஒரு ப்ளே செட்டாக கொடுத்துருக்காங்கங்க. இது பார்த்தீங்களா, குட்டி குழந்தைங்களுக்கு வந்து கார்டன் கிச்சன்னுட்டு. இந்த ஊரில் பார்பிக்யூலாம் ரொம்ப ஃபேமஸுங்க. வீட்லேயே வந்து பார்பிக்யூ மிஷின்ஸ்லாம் வச்சு சம்மரில் பார்பிக்யூ போடுவாங்க. இப்போ அதே மாதிரியே குழந்தைங்களுக்கும் கார்டன் கிச்சன் பார்பிக்யூ மாதிரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து வாட்டர் கேம்ஸுங்க. வாட்டர் வந்து மேலே இருந்து கீழே வரைக்கும் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும், அந்த மாதிரி கேம்ஸு. இதெல்லாம் வந்து வாட்டர் கன்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வாட்டர் கன்ஸ். இதெல்லாம் பம்ப் ஆக்ஷன் சொக்கர்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து வாட்டர் கேம்ஸ் தான். அடுத்து இந்த சைடு வந்தோன்னா ஜீப்பு, ட்ரக், அந்த மாதிரிலாம் வந்து டிஃப்ரெண்ட் கார்ட்டூன் தீமில் இருக்குங்க. பேட்மேன், சூப்பர் ஹீரோஸ் தீம், அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபுல்லாக கார் வெரைட்டிஸ் தான், ஜீப் கார் வெரைட்டிஸ் தான். குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். ஹாட் வீல்ஸ்லேயும் அடுத்து டிஸ்னி தீமுக்கு வந்துட்டோம். ஹாட் வீல்ஸ் முடிஞ்சு இப்போ டிஸ்னி தீமில் அதுலேயும் வந்து ரேசிங் கார் கலெக்ஷன்ஸு, ட்ரக் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது வந்து 40 பவுண்ட்ஸுங்க இந்த செட் ஆஃப் டிஸ்னி கார்ஸு. 11 பேக் ஆஃப் 11 இது 40 பவுண்ட்ஸ். இது நல்லா இருக்குல்ல, இந்த கலெக்ஷன் செம க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஒரு ட்ரக்கு. இதில் என்னென்னா கார் வந்து டிசைன் பண்ணுற ட்ரக்குங்க. டிஸ்னி தீமில் இருக்குது. பெயிண்டிங் பண்ணுவோம்ல காரெல்லாம் எடுத்துகிட்டு போய், அந்த தீமில் இருக்கிற ஒரு ட்ரக்கு. இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ரோபோட்ஸுங்க. ஃபிஷ்ஷு, ரோபோட்ஸ் மாதிரியே இருக்கிற தீம், அதுக்கப்புறம் டர்ட்டில் ரோபோஸ், இந்த மாதிரியான தீமில் இருக்கிற டாய்ஸ்லாம் இருக்குங்க. நீமோ ஃபிஷ்லாம் இருந்தது இதில். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டர்ட்டில். இங்கே பாருங்கள், ஷார்க்கு மாதிரி இருக்கிற ரோபோ. ஸோ இதெல்லாம் டாக்கிங் ரோபோஸுங்க. நல்லா இருக்குல்ல, ஒரு தீமில் வச்சுருக்காங்க ரோபோட்ஸ் எல்லாம். வெறும் வந்து ரோபோட்ஸ் மாதிரி இல்லாமையே அனிமல்ஸ் அந்த மாதிரி தீம்லையும் வச்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருந்தது. அடுத்து வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸுங்க. ரேசிங் கார்ஸ்லாம் இருந்தது. பார்த்தீங்களா, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. ரியல் ரேசிங் காரோட மினியேச்சரே வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, செம்ம அழகாக இருக்குது. இது வந்து ஃபெராரியா இல்லை என்ன மாடல்னு தெரியல எனக்கு. இதிலலாம் நான் அவ்வளோவா கார் பார்த்திலாம் தெரியாது. பட் ஆனால் க்யூட்டாக அழகாக இருந்தது. இந்த ரேசிங் கார்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது. இது எல்லாமே வந்து ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ் தான். இது ஒரிஜினலோட மினியேச்சர் மாதிரியே அப்படி வச்சுருக்காங்க. லாம்போகினி. இது வந்து டேஷிங் ரோபோட்ஸுங்க. டேஷிங் பம்பர் காரு, நம்ம தீம் பார்க்லலாம் பம்பர் கார்லாம் இருக்கும்ல, அந்த ரைட் மாதிரியே இது குட்டியாக வச்சுருக்காங்க ரிமோட் கண்ட்ரோல் கார்ஸ். இது வந்து ஃப்ளிப் அண்ட் ஸ்பின்ஸ் கார்.
அப்படியே ஃப்ளிப் ஆகும், டயர்லாம் மாற்றி ஸ்டண்ட்டு மாதிரிலாம் அடிக்குங்க. அந்த மாதிரியான கார் வெரைட்டிஸ் இதெல்லாம். இது வந்து லேசர் லைட் இருக்கக்கூடிய ஒரு காருங்க. வால்லெல்லாம் கிளைம்ப் ஆகும் போல இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கான ஸ்டண்ட் ட்ரோன்ஸ். அடுத்து ஹெச்டி கேமராலாம் கூட இருக்கு போல இருக்கு, ஹெச்டி கேமராவோட. நெக்ஸ்ட் ஆயிலுக்கு நம்ம வந்துட்டோங்க, ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர். இந்த ஆயிலில் என்னென்ன இருக்குன்னு வாங்க காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நேம்க்கு ஏற்ற மாதிரியே வந்து போக்கேமான் கார்ட்டூனில் இருக்கிற குட்டி குட்டி பொம்மைங்கள்லாம் வச்சுருக்காங்க. போக்கேமான் தீமில் வச்சுருக்காங்கங்க. இது எல்லாமே போக்கேமான் தீமில் இருக்க குட்டி குட்டி டால்ஸு. செம்ம க்யூட்டாக இருந்தது எல்லாமே. அடுத்தது டைனோங்க, ஜுராசிக் வேர்ல்ட் தீமில் இருக்குது. டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைனோஸ் இருந்தது பாருங்க. எல்லா டைப்ஸ் ஆஃப் டைனோவும் இருந்தது. ஜைஜான்டோசரஸ், ஜெகோசரஸ்ன்னு எல்லாமே இருந்தது. இது பாருங்க, ஒரு டைனோ வேலி, ஆர்மி ஆஃபீஸர், அப்புறம் ஆர்மி ஃப்ளைட்ஸு, ட்ரக்கு, இந்த தீமில் இருக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டைனோஸ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு டைனோ வேலி. இது ஒரு கொரில்லா. நிறைய டைனோஸ் இருந்ததுங்க, ஃப்ளையிங் டைனோஸ், அந்த மாதிரி எல்லா டைனோஸும் இருந்தது. ஜுராசிக் வேர்ல்ட் தீமில் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நேம்க்கு ஏற்ற மாதிரியே ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அதுக்கேற்ற கார்ட்டூன் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து போக்கேமான் சாஃப்ட் டாய்ஸ்ங்க. இது குட்டி குட்டியாக அகெயின் கார்ட்டூனோட இமிட்டேஷன்ஸ் இருந்ததுங்க, கார்ட்டூன் டாய்ஸோட இமிட்டேஷன்ஸ். ஸோ இந்த ஆயில் ஃபுல்லாகவே ஆக்ஷன் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச நம்ம அவெஞ்சர்ஸ் அண்ட் சூப்பர் ஹீரோஸுங்க. பார்த்தீங்களா, கேப்டன் அமெரிக்காலேருந்து ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹீமேன், ஹல்க்கு, அது கேப்டன் அமெரிக்காவோட மாஸ்க்கு, கீழே ஸ்பைடர்மேனோட மாஸ்க்கு, அது ஹல்கோட வந்து கையே செமையாக இருக்குல்லங்க. இந்த கிட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. 50 pounds, பிட் காஸ்ட்லி, பட் ஸ்டில் எல்லா சூப்பர் ஹீரோஸும் இதில் இருந்தாங்க. நல்லா இருக்குல்ல, மார்வல் தீம்ஸ். இப்போ இதுக்கு மேலே பிளாக் பேந்தர் தீமில் ஒன்று இருக்குது, ஹல்க் இருக்குது, கேப்டன் அமெரிக்காவோட மாஸ்க் அண்ட் சிம்பிள் இருக்குது. இது மாதிரி அவெஞ்சர்ஸில் இருக்க இல்லாத வெரைட்டிஸே இல்லைங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. அப்படி நான் ரொம்ப டயர்டாயிட்டேங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. அவ்வளோ டாய்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இந்த ஐல் ஃபுல்லாகவே பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு. பேட்மேன் தீமில் இருக்குது, சூப்பர் மேரியோ காசெல்லாம் இருக்குது பாருங்கள். சூப்பர் மேரியோ தீமில் இருக்கிற கேம்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் வர கேரக்டர்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற வெஹிக்கல்ஸ், அதெல்லாம் இருக்குது பாருங்கள். குட்டி குட்டி சூப்பர் மேரியோ டால்ஸு. இது பார்த்தீங்களா, சூப்பர் மேரியோ சாஃப்ட் டாய். நல்லா இருந்ததுங்க அது. அதுக்கப்புறம் இது வந்து மினி கிராஃப்ட்டுங்க. சூப்பர் மேரியோ மாதிரி நம்மளே டிசைன் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இதை கொடுத்தோன்னா கொஞ்சம் ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அவங்களே வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து டிசைன் பண்ணி கொண்டு வரணுங்க. அந்த மாதிரி மினி கிராஃப்ட் இதெல்லாமே. இதெல்லாம் வந்து கன் கேம்ஸுங்க, கன் ஷாட் கேம்ஸு. ஃபுல்லாக இந்த ஐல் ஃபுல்லாகவே அதுதான், இந்த ஷெல்ஃப் ஃபுல்லாகவே அதுதாங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இதனுடைய கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஏன்னா ஸ்மித்ஸ் ரொம்ப பெரிய கடைங்க, ஒரே நாளில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியல என்னால். நெக்ஸ்ட் பார்ட் 2 ஸ்மித்ஸ் வீடியோவில் டாட்லர்ஸ் டாய்ஸ், நியூபார்ன் பேபி எசென்ஷியல்ஸ், கேர்ள் பேபிஸ் டாய்ஸ், அப்புறம் லெகோவில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தாங்க கவர் பண்ண போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃபர்ஸ்ட் லாங் vlogங்க. என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.